பரப்புரை களத்தில் அரசியல் கட்சி தலைவர்கள் ஒரே விஷயத்தில் ஒருவர் மீது ஒருவர் குற்றம் சாட்டுவதும் தங்கள் மீதான குற்றச்சாட்டுக்கு பதிலளிப்பதும் வாடிக்கையான ஒன்று. அந்த வகையில் மதுரையில் நிகழ்ந்த கிரானைட் முறைகேடு விவகாரம் சில தினங்களாக பரப்புரையில் முக்கிய இடம் வகிக்கிறது. அதில் எந்த தலைவர் என்ன குற்றச்சாட்டை முன்வைத்தார், அதற்கு என்ன விளக்கங்கள் அளிக்கப்பட்டன என்பதை இப்போது பார்க்கலாம். 2012ஆம் ஆண்டு மே மாதம் மாவட்ட ஆட்சித் தலைவர் அறிக்கை ஒன்றை அரசுக்கு சமர்ப்பித்தார். அதில் ஒலிம்பஸ் கிரானைட் உள்ளிட்ட 3 குவாரிகளை மட்டும் ஆய்வு செய்ததாகவும், அதன் அடிப்படையில் கணக்கிடப்பட்டால் மதுரை மாவட்டம் முழுவதும் 16,000 கோடி ரூபாய் அளவுக்கு வருவாய் இழப்பு ஏற்பட்டிருக்கும் என்றும் தெரிவித்திருந்தார். மாவட்ட ஆட்சித் தலைவர் தனது அறிக்கையில் குறிப்பிட்ட ஒலிம்பஸ் கிரானைட் நிறுவனத்தின் பங்குதாரர்களின் ஒருவர் திரு கருணாநிதியின் பேரன். வாக்காளர் பெருமக்களே, திரு கருணாநிதி ஏன் கிரானைட் கொள்ளையர்கள் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை என்பது இப்போது புரிகிறதா? திமுக முயற்சி பண்ணிருக்கு, திமுக அதெல்லாம் மூடி மறைச்சிருச்சு என்று அந்த புழுகு ஆகாச புழுகுன்னு சொல்லுவாங்க பாருங்க, அம்மா புழுகு ஜெயா புழுகு அப்படின்னு அங்க போய் மதுரையில பேசி இருக்கிறாங்க. கிரானைட் முறைகேடு குறித்து முதல்ல விசாரணை வைக்க வேண்டும் என்று முடிவெடுத்து அதை நிறைவேற்றிய ஆட்சி தான் திமுக ஆட்சி, கலைஞருடைய ஆட்சி. கிரானைட் ஊழல் அபராதம் கட்சியை ஜெயலலிதா திமுக மீது பழி போடுவது, கொள்ளையடிச்சுட்டு கொள்ளையன் திருடன் 10 திருடிட்டு திருடன் ஓட்டிருக்கோம். அது மாதிரி இப்ப ஜெயலலிதா செஞ்ச தவறுகள் எல்லாம் மூடி மறைக்க இன்றைக்கு திட்டமிட்டு ஒரு பொய்ய திமுக மீது சொல்லிட்டு இருக்கு. 2001ஆம் ஆண்டு துவங்கி 2006ஆம் ஆண்டு வரை ஜெயலலிதா முதலமைச்சராக இருந்தார். அதிமுக ஆட்சி நடைபெற்றது. அந்த 5 ஆண்டு 2001ஆம் ஆண்டு துவங்கி 2006ஆம் ஆண்டு வரையில் ஜெயலலிதா ஆட்சி இருந்த போது 77 குவாரிகளுக்கு 77 அங்கே கிரானைட் வெட்டுவதற்கு 77 லைசன்ஸ் கொடுத்திருக்கிறார். இது அதிமுக ஆட்சியிலே 2006ஆம் ஆண்டு துவங்கி 2011ஆம் ஆண்டு வரை அங்கே திமுக ஆட்சியின் போது 68 லைசன்ஸ் கலைஞர் கருணாநிதி கொடுத்திருக்கிறார். ஜெயலலிதா அவர்களே, நீங்கள் யாரும் ஏமாற்ற முடியாது. உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன், இந்த 2 கட்சிகளில் எந்த ஒரு கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் அந்த ஊழல மறைச்சு குழி தோண்டி போயிடுவாங்க. சகாயம் குழு 1 வருஷமா விசாரணை நடத்தி இப்ப உயர்நீதிமன்றத்தில் 1,10,10,000 கோடி ரூபாய் ஊழல் நடந்திருக்கு. எவ்வளவு? 1,10,10,000 கோடி ரூபாய் கடந்த 10 ஆண்டு காலத்திலே ஒரே ஒரு மாவட்டத்திலே ஊழல் நடந்திருக்கு. இதுக்கு 2 பேரும் தான் காரணம். திமுகவும் அண்ணா திமுகவும் 2 பேரும் தான் காரணம்னு சகாயம் சொல்றார். அது மட்டும் என்ன சொல்ற, அதுக்கு மேல சொல்றார் சகாயம், இதற்கு சிபிஐ விசாரணை தேவைன்னு சொல்றார் சகாயம். ஆனா ஜெயலலிதா என்ன சொல்றாங்க, அதுக்கெல்லாம் சிபிஐ விசாரணை எல்லாம் வேண்டாம், நாங்களே விசாரிப்போம். ஏன்னா சிபிஐ வந்தாங்கன்னா உண்மையை கண்டுபிடிச்சிடுவான், புட்டு வச்சிடுவான் யார் யார் எங்கன்னு. 25 ஆண்டுகளா வெட்டி இருக்கிறாரு. இந்தியாவின் சிறந்த குடிமகன் விருதை 7 முறை குடியரசுத் தலைவர் கையால வாங்கியிருக்காரு. இந்தியாவின் சிறந்த குடிமகன் 7 முறை விருது பெற்றவர் தமிழ்நாட்டில் குற்றவாளி. 7 முறை விருது இருக்கு. இந்த கிரானைட் கற்களை சிறந்த முறையில் ஏற்றுமதி செய்து நிறைய அந்நிய செலாவணிகளை ஈட்டு கொண்டு வந்து நாட்டுக்கு வருமானம் சேர்த்தார். இதுக்கு தான் பரிசு. இங்க என்ன, கிரானைட் கற்களை வெட்டி ஏற்றிட்டாரு, அதுக்கு தான் குற்றவாளி. ஒரு தனி மனிதனுக்கு இந்த மண்ணின் வளங்கள் சொந்தமானது எப்படி? அனுமதி கொடுத்தது யார்? கருணாநிதி ஜெயலலிதா அது தெரியாம காலையில் வெட்டிட்டார. வாங்கி தின்னவனுக்கு என்ன தண்டனை? அதுதான் இந்த தேர்தலில் நாம கொடுக்கறதான் தண்டனை.